ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நார்மலோட ஒரு 20% குறைவா இருந்தா அண்டர் வெயிட், 20% கூட இருந்தா ஓவர் வெயிட், அதுக்கு மேலனா ஒபீஸ்ன்னு சொல்லலாம். பீட்ரூட் தோசை, பீட்ரூட் அரைச்சி போடுறது, பீட்ரூட் இட்லி, கேரட் தோசை, கேரட் வந்து அரைச்சி அதில் பண்ணுறது. ஸோ கலர்ஃபுல்லாக வைக்கணும், ஸ்பினாச் இந்த மாதிரி பண்ணுவோம். கலர்ஃபுல்லாக ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். இன்னைக்கு கேப்சிகம் ரெட் கலரில் இருக்குது, ப்ரோக்கோலியில் இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு டுவார்ஃப் க்ரோத். சில குழந்தைங்கள் வந்து குட்டியாக இருப்பாங்க ஹைட்டில், இல்லை சில பேர் வந்துட்டு ஓவர் டாலாக இருப்பாங்க. இது எதனால்? ஃபுட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து நம்ம ஃபேட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால மெச்சூரிட்டி வரும். பிளட்டில் வந்து மைக்ரோ தூள்கள் எடுத்திருக்காங்க பிளாஸ்டிக்ஸ்லாம். பட் ரொம்ப அளவாக எடுக்கும்போது இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுகர் ஜாஸ்தி சாப்பிட்டா வரும், மென்டலி இரிட்டபிள் ஆவாங்க. கடலை மிட்டாய் பண்ணுறது, எள்ளு மிட்டாய், பொட்டுக்கடலையில் உருண்டை, இதெல்லாம் நம்ம வந்து வெல்லம் வச்சு பழக்கிட்டா மேக்ஸிமம் இந்த அவுட் சைட் ஸ்வீட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் இருக்கும்போது நிறைய பேருக்கு உனக்கு என்ன வேணும், இது இன்னைக்கு பிடிக்குதியா, இது நிறைய வீட்டில் நடக்கிறதா, உனக்கு இது பிடிக்கலையா, நாளைக்கு இது பண்ணித்தரேன். அதாவது நம்ம ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது. Saravana Store Super Home Store. Saravana Stores in Super Home Store. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, வணக்கம் டாக்டர். இப்போ வந்துட்டு குழந்தைகள் அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக எல்லா வீட்டோட ஹார்ட்டாக இருக்காங்க அவங்க தான். இப்போ குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான அத்தியாவசியமான விஷயமா வந்து தேவையான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சில குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பேரண்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து குழந்தைங்க தின்னா ஸ்லெண்டராக ஒல்லியா அப்படி இருக்காங்கனாலே நம்ம அண்டர் வெயிட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்லிம்மாக ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அண்டர் வெயிட் சொல்ல முடியாது. அண்டர் வெயிட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் வந்து ஹைட்டுக்கு உயரத்துக்கு வயசுக்கும், ஹைட்டு வித் ஏஜ், வெயிட்டுக்கு ஏஜ், எடைக்கும் வயசுக்கும் மாதிரி பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பேசல் பாடி மாஸ் இண்டெக்ஸு. இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றுமே வயசுக்கு வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்மளோட குழந்தை வந்து அண்டர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, ஒபீஸாக இருக்கான்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இதுக்கு வந்து அந்த இது க்ரோத் சார்ட் ஒன்று இருக்குது. யூஸ்வலாக அது ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது வந்து க்ரோத் சார்ட் வச்சு தான் நம்ம வந்து இது குழந்தைங்க வந்து அண்டர் வெயிட்டான்றது நம்ம சொல்லுவோம். ஒரு 5th percentile அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5th percentile கீழே இருந்ததுன்னா அண்டர் வெயிட். ஓகே. இது அதே மாதிரி இது எல்லாமே ஏஜ் ஹைட் ரிலேட்டடாக எல்லாம் பார்க்குறது. அதோட இப்போ வந்து 5thலேருந்து ஒரு 5thலேருந்து 85 percentile இருந்தால் நார்மல் வெயிட். ஓகே. அது மாதிரி 85 to 95 இருந்தால் ஓவர் வெயிட், 95 மேலே இருந்தால் ஒபேசிட்டி. இப்போ பர்சன்டேஜில் சொல்லணும்னா ஒரு நார்மலோட ஒரு 20% குறைவாக இருந்தால் அண்டர் வெயிட், 20% கூட இருந்தால் ஓவர் வெயிட், அதுக்கு மேலேனா ஒபீஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சமான விஷயங்கள் இருக்கும். இந்த ஃபுட்டு தான் எனக்கு பிடிக்கும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன். குழந்தைங்களுக்கு அந்த அடம் பிடிப்பாங்க சில பேர். அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்? எப்படிலாம் வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இது கரெக்டாக இந்த ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கு எப்படிலாம் தாய்மார்கள் வந்து அவங்களை சாப்பிட வைக்கணும்? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வந்து பிக்கி ஈட்டர்ஸ்னு சொல்லுவோம். கண்டிப்பாக பிக்கி ஈட்டர்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கு வந்து ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான், பேரண்ட்ஸ் தான். அவங்க என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்க இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா, இல்லை பிளட் ரிலேட்டட் யாரோ உள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் அதை பார்த்து தான் அவங்க பழகுவாங்க. மெயினாக அப்பா அம்மா பார்த்து பழகுவாங்க. ஸோ பிள்ளைங்களை வந்து ஃபஸ்ட்டு மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்கி ஈட்டர்ஸை மாற்றிடலாம். பிக்கி ஈட்டர்ஸ் வர வைக்காமே முதலேருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ ஃபுட்டு பார்த்து ஃபஸ்ட்டு டாட்லர் ஏஜ்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே ஃபுட்டு பார்த்து அவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை மேஷ் நம்ம வந்து நல்லா அரைச்சி கொடுக்கறதோட கொஞ்சம் அதோட கலரை மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் தோசை, பீட்ரூட் அரைச்சி போடுறது, பீட்ரூட் இட்லி, கேரட் தோசை, கேரட் வந்து அரைச்சி அதில் பண்ணுறது. ஸோ கலர்ஃபுல்லாக வைக்கணும், ஸ்பினாச் இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னொன்று ஒரு சிம்பிள் அடை தோசை ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது கூட சின்ன அடை தோசை குட்டியாக பண்ணி சும்மா தாவா ஃப்ரைல தக்காளி, நம்மளுக்கு இந்த ரிங்ஸ் மாதிரி தக்காளி வெங்காயத்தை வந்து லைட்டாக தாவா ஃப்ரை பண்ணி லைட்டாக ஸ்லைடர் மாதிரி ஒன்றா வச்சு கொடுத்துடலாம். ஸோ அதில் அடை தோசை போயிடும் அவங்களுக்கு நடுவில் வந்து. இன்னொன்று அடை தோசை வந்து உங்களுக்கு காஞ்சி போகாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே எக்கு கொடுக்கலாம். எக்கு வந்து பாயில்டு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு வந்து ஃபேமிலி மீல் டைம் வந்து ஃபேமிலி டைம். ஓகே. ஸோ எப்பவுமே அது வந்து நம்ம குழந்தைங்களை வந்து சாப்பிடும்போது டைனிங் டேபிள்லையும் நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட போகிறோமோ, ஃபேமிலி டைம்னு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்கூல் கோயிங்காக இருந்தாலுமே எந்த ஒரு டைமாவது அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ டைனிங் டேபிளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே பெரிய சேர் போட்டு கொடுத்துருங்க, அது வந்து உட்காந்துக்கும். ஸோ இந்த இருக்கும்போது தான் அம்மா அப்பா என்ன சாப்பிட்றாங்களோ, இன்னொன்று எஸ்பெஷலி பேரண்ட்ஸே வந்து சூஸியாக வந்து உங்களுக்கு வந்து அது பரோட்டா வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டா பிள்ளைங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளே வந்து அந்த குழந்தைங்களை சாப்பிட
வைக்கிறதுக்குள்ள காய்கறி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அக்கா அண்ணன் யாரும் இருந்தால் அவங்களையுமே ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டா எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொன்னால் குழந்தைங்க அது லேர்ன் பண்ணும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு காட் ஃபாதரே பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்களும் அந்த மாதிரி கொண்டு வந்தாதான் இது அந்த பிள்ளைங்க அதை பழகுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நம்ம சொல்றது கரெக்ட் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு லீடிங் கொஸ்டின்ஸாக கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஸ்கூல் நல்லா தானே இருந்துச்சு எல்லா கிளாஸ் அப்படின்னு கேட்கறது கூட எப்படி இருந்ததுன்னு கேட்டு ஆன்சரை வாங்குற மாதிரி பார்க்கணும். அப்போதான் நம்மளை நம்பி கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்றதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க சொல்றத நம்ம கேட்க ரெடியா இருக்கோம், நம்ம லீடிங்காக கேட்கலன்னா நம்ம சொல்ற உணவு பழக்கங்களும் சொல்லுவோம், கேட்டுப்பாங்க. இன்னொரு முக்கியமான மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இந்த குழந்தைங்க படிக்கிறதுல வந்து ஒயிட் போர்ட்ஸ் வச்சிருப்போம் வீட்டில் எழுதுறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே நல்ல தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நிறைய இதுக்கு. ஸோ ஒயிட் போர்டில் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த ஒரு பிக்சர் இருக்கும்ல, அதை வந்து ஒயிட் போர்டில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கேரட்னா கண்ணுக்கு நேராக கீழே போட்டு கேரட்னு போட்டுடணும். ஸோ அந்த மாதிரி ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன், ஸோ நட்ஸ் இதெல்லாம் போட்டு காமிச்சோன்னா இது வந்து ஆக்சுவலாக ரப் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை அது போட்டோம்னா குழந்தைங்க அதை பார்த்து நீயே ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு தெரிஞ்சதை இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்யுது அப்படின்னு தெரியும் போது அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாபிட்டாவே மாறிடும். ஆமா, நம்ம சொல்லி இதை காமிச்சு சொல்றதுக்கு இன்னொன்று ரெயின்போ ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். கலர்ஃபுல்லா ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். ஆக்சுவலி கலர்ஃபுல்லா ஒவ்வொரு இன்னைக்கு கேப்சிகம் ரெட் கலர்ல இருக்கு, ப்ரோக்கோலியில இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும். வீட்டில் நம்ம வந்து லிஸ்ட் போடும்போது கூட குழந்தைங்களை பக்கத்தில் வச்சு இந்த காய்கறி வாங்க போகிறோம், மார்க்கெட்டுக்கு போனால் கூட இது எடு அதை எடு அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சாதாரண வாழைத்தண்டு குழந்தைங்களை பழக்கிறது இல்லை. வாழைப்பூ, பாவக்காயில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த சத்துக்களை அதை பக்கத்தில் வரைஞ்சிட்டு அதை சொன்னாங்கன்னா எஜுகேட் ஆவாங்க. ஸோ பேரண்ட்ஸும் எஜுகேட் ஆகி குழந்தைங்களும் எஜுகேட் ஆகும். ஒரு நல்ல ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் ஒரு நல்ல அவங்களுமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு டுவார்ஃப் க்ரோத், சில குழந்தைங்கள் வந்து குட்டியாக இருப்பாங்க ஹைட்டில், அது வந்து எதனால் டாக்டர்? இல்லை சில பேர் வந்துட்டு ஓவர் டாலாக இருப்பாங்க, இது எதனால்? ஸோ அது யூஸ்வலாக ஃபெமிலியலாவது டுவார்ஃப் காரணம் இருக்கலாம், ஃபெமிலியில் ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், ரொம்ப அதிகமாக வளர்ச்சியுமே ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம். இது மேலே வந்து மால்நியூட்ரிஷன் வந்து சாப்பாடு மெயினாக ப்ரோட்டீன் சத்துகள் குறைவா, சின்ன வயசில் சாப்பாடு சரியாக சாப்பிட இல்லாமல் கொடுக்காம இந்த மாதிரி இருக்கும்போதும் வளர்ச்சி கம்மியாக ஸ்டண்டட் க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு சில குழந்தைகள் நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு 12 வயசு சொல்லுவாங்க, இல்லை 10 வயசு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்க்கவே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்க்கான ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு தெரியும். இது ஒரு விஷயமா ஒரு சைடு இருந்தாலுமே பெண் குழந்தைகள் வந்துட்டு ஏர்லியாகவே இந்த கட்டத்தில் வந்து ஈஸியாக பியூபர்ட்டின்றது சீக்கிரமாக அட்டென்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எதனால்? பியூபர்ட்டி வந்து பெண் மெச்சூர்டாக இருக்கிறது மெயினாக வந்து ஃபுட்டு. இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து நம்ம ஃபேட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால மெச்சூரிட்டி வரும். இன்னொன்று அனிமல் ப்ரோட்டீன்ஸ், அசைவத்துலேருந்து வர்ற ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து பொதுவாக ஜாஸ்தி மெச்சூரிட்டி பியூபர்ட்டி பருவம் அடைகிறதுக்கெலாம் இதாக இருக்குது. இன்னொன்று சீக்கிரம் பெண்கள் வந்து பருவம் அடைகிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஃபேமிலியெல்லாம் வரும், அது ஒரு ரீசன் இருக்குது, ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஒரு 7 வயசு 8 வயசுலேயே பருவம் அடையும். அது வந்து ஜெனட்டிக் அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸில் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி வரும். இது ஒன் ஆஃப் த ரீசன் வரும். இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற அந்த அனிமல் ப்ரோட்டீன் ஜாஸ்தி கொடுத்தோம்னா, இப்போ என்னென்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அது பெருசாகி அந்த சிக்கன் பிராய்லர் சிக்கன் எல்லாம் இதாகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஹார்மோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் குழந்தைங்களுக்கு வரும், சீக்கிரம் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணலாம். இன்னொன்று மில்கில் பார்த்தீங்கன்னா மில்கில் ஹார்மோன் உண்டு, கண்ணுக்குட்டி நல்லா பெருசாகணும், அதில் எல்லாம் இருக்குது, க்ரோத் ஹார்மோன் அதெல்லாம் இருக்குது. இது போக மாடு வந்து நிறைய பால் கறக்கணும்னு ஹார்மோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் கொடுக்குறதுனாலையும் சீக்கிரம் வந்து பியூபர்ட்டி இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம ஃபுட்டில் வர்றது. இன்னொன்று வந்து என்னென்னா EDCன்னு சொல்லுவோம், எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், நம்மளுக்கு எல்லாம் மருந்து பெஸ்டிசைட்ஸ் அடிச்சு தான் வருது. ஸோ பெஸ்டிசைட்ஸு வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர்ற புகைகள் வருதுல்ல, அது இந்த மாதிரி இது வந்து இது எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங், அது வந்து எண்டோக்ரைனை டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்லையும் பியூபர்ட்டி வருது. இன்னொன்று இப்போ ஒரு மெயினாக எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு வந்து பிளாஸ்டிக். இது வந்து பிஸ்பிஃபினால் ஏன்னு சொல்லுவாங்க, BPAன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இந்த டின்னோட இன்னல லைனிங்ல எல்லாம் அது இருக்கு. இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே ஆக்ட் பண்ணும்.
ஓகே. அவுட் சைடில் ஒரு ஈஸ்ட்ரஜன் ஆக்ட் பண்ணி இதுனாலையும் வந்து பியூபர்ட்டி ஆகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரில் பிளாஸ்டிக் ஜாரில் எல்லாமே வாங்குறோம்ல, இந்த ஊர்கா இதெல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் குடிக்கிறோம். இப்போ கூட ரீசெண்டாக யூஎஸ்ல பிளட்டில் வந்து மைக்ரோ தூள்கள் எடுத்திருக்காங்க பிளாஸ்டிக்ஸ்லாம். அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமே நம்ம சாப்பிடும்போது உள்ள போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து சொல்றேன்ல, ஆர்டிஃபிஷியல் இந்த ஈஸ்ட்ரஜன் மாதிரி இருந்து குழந்தைகளை இதெல்லாம் பாதிக்குது. ஆனால் அது வந்து பல இது பாதிக்குது. ஹார்ட் டிசீஸ் வருது, கேன்சர் வருது, உங்களுக்கு இந்த நிறைய இது வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது, மைண்டு ஸ்விங் வருது, டெம்பரேச்சர் சேஞ்ச் வருது, ஹார்ட் ரேட்டு வந்து கூடுது. இது எல்லாமே இந்த வந்து பிபிஏல வருது. இது முக்கியமாக ஒன்று பூப்பேட் அந்த பருவம் அடைகிறது இருக்கு. இது போக சோயா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஈஸ்ட்ரஜன் மாதிரி தான், ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி. அதாவது நேச்சுரலாக சோயா பீன்ஸ் அவிச்சு சாப்பிட்றது, வெள்ளை கலரில் இருக்குது சோயா பீன்ஸ், அதை வேக வச்சு சாப்பிட்றது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்பவுமே வந்து அது பாலா சோயா மில்க் இது மாதிரி ஜாஸ்தி எடுக்கலாம், அது நல்லது தான். ஓரளவுக்கு மேலே சோயா மில்க் நல்லது தான், பட் ரொம்ப அளவாக எடுக்கும்போது அதுவும் வந்து ஒரு ஈஸ்ட்ரஜன் மாதிரி வேலை செய்யும். அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். இப்போ டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து ஏர்லியாக வந்துட்டு ஒரு ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் அவங்களுக்கு நமக்கு எடுக்கணும்? பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாம் கொடுக்கலாம், கரெக்ட், அது எல்லாம் ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவல் தான். பட் பெண் குழந்தைகளுக்கு பார்க்கும்போது பிகாஸ் அவங்க வந்து இன்னொரு உயிரை வந்து உருவாக்கி வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி உள்ள நியூட்ரிஷன் வந்து கொடுக்கணும். இது யூஸ்வலாக நாங்கள் வந்து ப்ரீ ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டே ஒரு டயட் கொடுக்குறோம். இந்த ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. பட் நம்ம சின்ன குழந்தைங்களேன்னு பார்த்தா கால்சியம், போனுக்குள்ள ஸ்ட்ரென்த்து, ப்ரெக்னன்சிக்கு ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் ரிச் ஃபுட்டு கொடுக்கணும். மாதவிடா காலத்தில் அந்த இது இரத்தப்போக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அயன் உள்ள ஃபுட்டு அதெல்லாம் ஜாஸ்தி கொடுக்கணும். அந்த பருவு வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஹார்மோனுக்கு அந்த மாதிரி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஹைலி ப்ராசஸ், ஹைலி சுகரி ஃபுட்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கான ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு அவங்களே இந்த காலத்தில் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. இதனால வந்து நிறைய உணவுகள் வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றாங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ப்ரிவேல் ஆகுது அப்படின்றது ஒரு பேரண்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கில் வந்து சில உணவு குறைவாகவும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கூட டிப்ரெஷனில் அது ஜாஸ்தி உணவு சாப்பிட்றாங்க. அது வந்து ஒரு பேரண்ட்ஸை விட ஒரு பெஸ்ட் இது கிடையாது ஒரு கவனிக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வச்சுருப்போம். அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் சாப்பிட மாட்டாங்க, ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க, அதோடு போய் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணும்போது நம்மளுக்கே வீட்டில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தெரியும். சில சமயம் நம்மளுக்கு அது ப்ராப்ளமாக தெரியாது, ஆனால் பிள்ளைங்க மனசுக்குள்ளே அதை பாதிச்சிருக்கும் போது நம்ம தான் உட்கார வச்சு, பேரண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்லியாக உட்கார வச்சு நம்ம வந்து அதுக்கு தீர்வு காணினா அது நார்மல் ஆகும். இல்லை சில சமயம் ஸ்கூலில் இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம். இதுதான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான் வைக்கிறாங்கல்ல. ஸோ இது மட்டும் நம்ம மார்க்ஸ் மட்டும் இல்லை, இதையும் போய் நம்மளுக்கு என்னன்னு கேட்டால் தெளிவு தெரிஞ்சால் நம்ம அந்த ஃபுட்டோட இது இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அதை சரிப்படுத்தினா தானே ஃபுட்டு இது போக முடியும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சொல்லிட்டு வேறு ஃபுட்டு கூட கொடுக்க அவங்க சாப்பிடாம தான் இருப்பாங்க, இல்லை ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம அப்படி தான் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு நிறைய குழந்தைங்கள் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயம் சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, சுகரி ஸ்டப்ஸு, ரொம்ப ஆயிலி திங்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து ஓவராக கன்சியூம் பண்ணால் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தட்? பொதுவாக சுகரி சாக்லேட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடும்போது எல்லாரும் சொல்கிறது வந்து நம்ம பல்லு தொந்தரவு டென்டிஸ்ட்டை போவாங்க. பட் இன்னொன்று என்னென்னா ஜாஸ்தி சுகரி சாப்பிடும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க, நல்ல என் குழந்தை வந்து ஒல்லியாக தான் இருக்கா, ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா. ஆனால் ஓவர் ஆக்டிவானவங்க நம்ம பார்க்கணும். ஓவர் இந்த சுகர் வந்து ஜாஸ்தி சுகரி சாக்லேட்ஸு, சுகரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப கூடுது, ரொம்ப சேட்டை செய்வாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் சுகர் ஜாஸ்தி சாப்பிட்டா வரும். மென்டலி இரிட்டபிள் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் இதே கொண்டு வராது. இன்னொன்று ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிடும்போது பசி வராது, பசி அப்பிடைட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வராது. ஸோ சுகர் சாக்லேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு தவிர்க்கணும். இது வந்து முதலேண்டே பழக்கணும். ஸோ பர்த்டேக்குனா சாக்லேட் கொடுக்குறாங்க, கேக்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே. பட் இதுவுமே அக்கேஷ்னலாக, ஏன்னா வீட்டிலே வந்து நம்ம பழக்கிறது வந்து லைக் கடலை மிட்டாய் பண்ணுறது, எள்ளு மிட்டாய், பொட்டுக்கடலை உருண்டை, இதெல்லாம் நம்ம வந்து வெல்லம் வச்சு பழக்கிட்டா மேக்ஸிமம் இந்த அவுட் சைட் ஸ்வீட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பேக் ஃபயர்னு சொல்லுவோம், ரொம்ப எல்லாத்தையும் தடுத்தா ஜாஸ்தி சாப்பிட்ருவாங்க. ஸோ கொஞ்சம் இதில் என்ன நம்ம வந்து உட்காந்து பேசி, அதாவது இதெல்லாம் நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறவங்க அதான் பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபேமிலியாக எல்லாம் பண்ணாதான் இதெல்லாம் மாற்ற முடியும். தவிர ஒரு குழந்தைய வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஃபுட்டு நல்லா
இருக்குன்னு சொன்னோன்னு அது சாப்பிடாது. இப்போ நிறைய பேர் இன்னொரு தொந்தரவு சொல்லுவாங்க, நிறைய பேர் என் குழந்தை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த கடுகை பார்த்தா எடுத்து வைக்குது, வெங்காயத்தை எடுத்து வைக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மசிச்சு ஃபுட்டு கொடுத்துறோம். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள பார்க்கணும். ஏன்னா அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா வந்து பார்த்து அந்த ஃபுட்டில் அவங்க எடுத்து வைக்கிறத பார்க்கணும். இன்னொன்று நம்மளே இந்த மேஷ்டு ஃபுட்டு அதான் சின்ன வயசுலேயே வந்து எல்லாம் கலந்து கொடுக்க பழகிட்டா அவங்க எல்லாமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு கிரேவி குழம்பு ஊற்றும் போது அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வர்றதெல்லாம் இருக்கு, குழந்தைங்களா போய் வெளியில கத்துக்கிட்டு வர்றதில்ல. ஸோ நம்ம தான் இன்னொன்று மெயினாக வந்து டைனிங் டேபிள் இருக்கும்போது நிறைய பேருக்கு உனக்கு என்ன வேணும் இது இன்னைக்கு பிடிக்கலையா, இது நிறைய வீட்டில் நடக்கிறதா, உனக்கு இது பிடிக்கலையா நாளைக்கு இது பண்ணித்தரேன். அதாவது நம்ம ஏதோ ரெஸ்டாரண்ட்ல போய் ஆர்டர் பண்ற மாதிரி குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்ற உணவு எக்ஸப்ட் இன்னைக்கு இந்த ஒரு 4 குழந்தை ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைங்க இது ஒவ்வாமல் அந்த ஃபுட் இருந்தால் ஓகே தனியாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணி தரேன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அந்த ஃபுட்டு சாப்பிட அம்மா எப்படி நாளைக்கு பண்ணி தருவாங்க, இல்லை ஒரு 15 மினிட்ஸில் அதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை வந்து அது பழக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு இருந்தால் நம்மளால் அந்த நியூட்ரிஷனை ஃபீட் பண்ண முடியாது. அது இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்வெயிட்டுக்கு ஒரு ரீசனு, பிடிவாதத்துக்கு பிக்கி ஈட்டர்ஸ்க்கு ரீசன்ஸ். இன்னொன்று இப்போ காலத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெடி டு ஈட் ஃபுட்டு உடனே பண்ணி கொடுக்குறாங்க, அதுல எல்லாம் வந்து அண்டர்வெயிட் வருது. இன்னொன்று பேரண்ட்ஸ் 2 பேர் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறது, வெளியில் இந்த ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்வெயிட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. அப்பா கூட ஓகே இல் பி லைக் ஐம் லைக் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், ஆனால் அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. அம்மா கூட ரொம்ப சண்டை போட்டு தான் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்க்கு எல்லாம் போனேன். பட் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் ஓகே நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் கூப்பிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி